65 வயது மூதாட்டி கொலை வழக்கில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய திருடன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். மதுபோதை வெறியில் அரங்கேறிய கொலை சம்பவத்தை உடற்கூறாய்வு காட்டிக் கொடுத்தது எப்படி? மூதாட்டி கொலை வழக்கில் யார் கொலையாளி என்பது தெரியாமல் இருந்து வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் குற்றவாளியை காட்டிக் கொடுத்துள்ளது. மூதாட்டி கொலை வழக்கில் குற்றவாளி தொக்காக சிக்கியது எப்படி? தூத்துக்குடி 3ஆம் மைல் பாலம் அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த மூதாட்டி. குடும்ப சூழ்நிலையால் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த அவர் கூலி வேலை செய்தும் காலி பாட்டில்களை சேகரித்து விற்றும் வாழ்க்கையை நடத்தி வந்தார். திருமணமான மகளின் வீட்டிலேயே தங்கி வந்த மூதாட்டி கடந்த 15ஆம் தேதி தலையில் பலத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். 3 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த போதும் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூறாய்விற்காக அனுப்பப்பட்டது. அப்பொழுது அவரது தலைப்பகுதியில் 3 ஆழமான காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இது சாதாரண விபத்து அல்ல, திட்டமிட்ட தாக்குதலால் நிகழ்ந்த கொலை என்பது உடற்கூறாய்வில் உறுதியானது. இந்த தகவல் தெரிந்ததும் மூதாட்டியின் மகள் மற்றும் உறவினர்கள் தென்பாகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த ரீகன் என்ற நபரின் அடையாளம் தெரிய வந்தது. ரீகன் மீது ஏற்கனவே திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவத்தன்று தூத்துக்குடி வந்த அவர் மது போதையில் அரசு மருத்துவமனை அருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை திருடிச் சென்றிருக்கிறார். பின்னர் நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்தவர் இந்திரா நகர் பக்கமாக வந்தபொழுதுதான் மூதாட்டியை கவனித்திருக்கிறார். இந்திரா நகர் பகுதியில் படுத்திருந்த மூதாட்டியை கடும் போதையில் இருந்த ரீகன் காரணமின்றி தாக்கியதாகவும் அந்த தாக்குதலிலேயே அவர் படுகாயமடைந்து பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 நாள் ட்ரீட்மெண்ட் எழுதல, ஒன்றுமே பலன் இல்லை. ஆனால் உச்சி மண்டையில் இருந்துச்சு, ரத்த காயமோடு தான் இருந்தது. பின்னாடி அடிபட்டிருக்கு, தையல் மூளைக்கு போட்டுருந்துச்சு சார். அப்புறம் சுயநலவு இல்லாமலே இருந்தாங்க. ஒரு கை மட்டும்தான் அசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் சிச்சுவேஷனாக தான், ரொம்ப முடியாமல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சவுத்தில் கொடுத்தா ஒரு நாள் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு மறுநாள் வந்து எங்கிட்ட எதுவுமே விசாரிக்கல. நானும் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அப்புறம் தான் நான் போய் எனக்கு ஒன்றுமே தகவல் ஒன்றும் தெரியலன்னு எஃப்சி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே இருந்து வந்து தான் அதுக்கு பிறகு தான் எங்கள் அம்மா இறந்துட்டுன்னு சொல்லவும் தான் இவங்க சவுத் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ரீகனை பிடிக்க தனிப்படை போலீசார் பல்வேறு மாவட்டங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினர். இறுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதுங்கியிருந்த ரீகனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கொலைக்கான முழு காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர்.